தோழர் ஆம்ஸ்ட்ராங் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவர் படுகொலை ஆனதுலேருந்து அவர் அடக்கம் செய்கிற வரைக்கும் நடந்த நிகழ்வுகளும் கூடின கூட்டமும் மக்கள் விடுத்த கண்ணீரும் ஆகப்பெரும் ஆளுமைகள் அங்கே வந்து அவருக்காக கண்ணீர் வடித்ததும் இது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தோழர் ஆம்ஸ்ட்ராங் யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டிருக்கு. திமுக ஆண்டா நம்ம என்ன நடந்தாலும் இந்த சமூகத்தில் எந்த சமூக விரோத செயல் நடந்தாலும் நம்ம வாயை பொத்திக்கிட்டு போயிடணுமா? முற்போக்குவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், தலித் மக்களோட ஒட்டுமொத்த வெறுப்பையும் திமுக சம்பாதிச்சு கொடுக்குற திமுக ஐடி விங் யாருக்காக வேலை செய்யுது? நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அதிமுக பாஜகவுக்கு நேரடி அடிமையா இருக்கு, திமுக மறைமுக அடிமையா இருக்கோ அப்படின்னு சந்தேகிக்கிற அளவுக்கு இருக்கு. அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு தோழர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை பற்றியும் அவரோட மரணம் பற்றியும் தான் சுருக்கமாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தோழரோட மரணத்துக்கு, அகால மரணத்துக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தோழரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தாருக்கும் மக்களுக்கும் நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, கரெக்டாக அவர் படுகொலை செஞ்சு மரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி வந்ததுலேருந்து சமூக வலைதளங்களில் ஒரு பனிப்போரே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆதரித்து ஒரு புறமும் அவரை எதிர்த்து அவதூறு பரப்பி மறுபுறமும் ஒரு பனிப்போரே நடந்துட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த சம்பவம் செய்தி வெளிவந்த பிறகு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் தோழர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார்னு செய்தி வந்துருச்சு. அந்த செய்தியின் கூடவே இவர் எதனால் படுகொலை செய்யப்பட்டார், யார் காரணம் அப்படின்னா, ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் இவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று பேசினார். அவங்களுக்கு அவங்களோட இழந்த பணத்தை மீட்டு தர அவர் துணையாக இருந்தார். அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். அதன் காரணமாக அந்த நிதி நிறுவன மோசடி அவங்க தான் திட்டமிட்டு இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டிருந்த யாருன்னா பெரும்பாலும் பாஜகவோட மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறது பரவலாக செய்தி பரவிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த கொலையில் நேரடியாக பாஜகவுக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னு மக்கள் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடிக்கும் அந்த நிறுவனத்துக்கும் அதில் மோசடி பண்ண பாஜக காரங்களை எதிர்த்து தான் இவரோட படுகொலைக்கான எதிர்வினையும் எதிர்ப்பும் மக்களுக்கு அந்த பார்வையில் தான் திரும்பிச்சு. இந்த பாஜக பக்கம் திரும்பவே இந்த படுகொலைக்கான எதிர்வினை பாஜகவோட ஐடி விங் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணாங்கன்னா, உடனே தோழர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி அவதூறாக சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பித்தாங்க. உடனே திரு எல் முருகன் இணையமைச்சராக இருக்கார் இல்லையா, எல் முருகன் அவர் வந்து மருத்துவமனையில் அவரோட உடலை பார்க்க, ஆம்ஸ்ட்ராங் பார்க்க மரியாதை நிமித்தமாக வரார். வந்து பார்த்துட்டு போகிறார். ஏன்னா இவரோட படுகொலை அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு, மக்களோட கோபம் பாஜகவுக்கு எதிராக இருக்குது, ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன மோசடிக்கு எதிராக இருக்குது, அந்த நிறுவனத்தின் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாஜகவை காப்பாற்ற பாஜகவோட ஐடி விங் தீவிரமாக வேலை செய்யும் அப்படின்னு நாம் நினச்சா அதை முந்திக்கிட்டு வந்து டிஎம்கேவோட ஐடி விங் வந்து பாஜகவை காப்பாற்றி பத்திரமா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. டிஎம்கேவோட ஐடி விங் வந்து ஆதரிக்கிறவங்களுக்கு எதிராக இவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு சமூக விரோதி, ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ரவுடி, அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரரு, இவரை கொண்டுட்டாலாம் சட்ட ஒழுங்குக்கு சீர்கெட்டுடுமா, ஒரு ரவுடியை கொண்டதுனாலலாம் சட்ட ஒழுங்குக்கு சீர்கெட்டுடுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடி விங் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிரான அவதூறை தீவிரமாக கையில் எடுக்கிறாங்க, தீவிரமாக எதிர்த்து களமாடுறாங்க. ஆதரவாக பேசுகிறவங்க எல்லாரையும் நீல சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. யார் பேசினாலுமே அவங்க அம்பேத்கருங்கிற போர்வையில் அவங்க சங்கியாக இருக்காங்க அப்படின்னு நீல சங்கின்னு திமுகவோட ஐடி விங்கு தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலைக்கு நீதி கேட்குற எல்லாரையும், அவர் பக்கம் நிற்கிற எல்லாரையும் நீல சங்கின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. தோழர் ஆம்ஸ்ட்ராங் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவர் படுகொலை ஆனதுலேருந்து அவர் அடக்கம் செய்கிற வரைக்கும் நடந்த நிகழ்வுகளும் கூடின கூட்டமும் மக்கள் விடுத்த கண்ணீரும் ஆகப்பெரும் ஆளுமைகள் அங்கே வந்து அவருக்காக கண்ணீர் வடித்ததும் இது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தோழர் ஆம்ஸ்ட்ராங் யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு. அதனால் நமக்கு எந்த சந்தேகமே இல்லை, தோழர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் மக்களுக்கானவர், சமூக நீதிக்கானவர், ஒரு அம்பேத்கரியவாதி, ஒரு புத்திஸ்ட்டு, பல ஏழை குடும்பங்களுக்கு உதவி இருக்காரு, பல ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி பண்ணியிருக்காரு, ஆயிரக்கணக்கான வக்கீல்களை உருவாக்கியிருக்காரு, சட்டம் படிக்க உதவி பண்ணி, இப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவரை பற்றி சொல்லப்படுது.
இப்படிப்பட்ட மனுஷன் படுகொலை ஆனதுக்கு ஆதரவா இயல்பா அவரால் பலனடைஞ்சவங்க, அவர் கருத்தியலால் ஈர்க்கப்பட்டவங்க, அவரோட அம்பேத்கரிய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டவங்க ஒரு பக்கம் ஆதரிச்சு குரல் கொடுத்தா, அதை எதிர்த்து பிஜேபி செயல்படுறதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா டிஎம்கே வந்து பிஜேபியை காப்பாத்தி விட்டுட்டு அவங்க முன்னாடி நின்று முற்போக்குவாதிகள் அம்பேத்கரியவாதிகளோட சண்டை போடுறாங்க. ஏன், என்ன காரணம் சண்டை போடணும்? நீங்க ஏன் அம்பேத்கரியவாதிகளை நீல சங்கின்னு வேற அடையாளப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? டிஎம்கே ஐடிவிக்கு நம்ம கேட்குறோம், உங்களுக்கு என்ன கட்டாயம்? ஒரு மாநில தலைவர் படுகொலை ஆயிருக்காருன்னா அந்த அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. அவர் ஒன்றும் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அத்தனை பேரை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு தலைவனாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவரே ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் வந்து வெட்டிட்டு போயிருக்காங்கன்னும் போது நம்ம தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? திமுக ஆண்டா நம்ம என்ன நடந்தாலும், இந்த சமூகத்தில் எந்த சமூக விரோத செயல் நடந்தாலும் நம்ம வாயை பொத்திக்கிட்டு போயிடணுமா என்ன? அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? அப்போ நம்ம அதை கேள்வி எழுப்பணுமா இல்லையா? அதைத்தானே அந்த தோழர்கள் செய்கிறாங்க, முற்போக்குவாதிகள் செய்கிறாங்க, அம்பேத்கரியவாதிகள் செய்கிறாங்க, அவருக்கு ஆதரவான தோழர்கள் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக ஐடிவிங்க வந்து நாங்கள் இதுக்கு முட்டு கொடுப்போம், நாங்கள் திமுக காப்பாற்றுறோங்கிற பேரில் பிஜேபியை காப்பாற்றி விட்டுட்டு இந்த முற்போக்குவாதிகள் அம்பேத்கரியவாதிகள் தலித் மக்களோட ஒட்டுமொத்த வெறுப்பையும் திமுகவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற திமுக ஐடிவிங் யாருக்காக வேலை செய்யுது? திமுகவுக்காகவும் வேலை செய்யல, மக்கள் பக்கமும் நிக்கல, கொள்கை நானும் என்னன்னு தெரியல. இப்படி ஒரு மூடர் கூட்டத்தை திமுகவோட ஐடிவிங்கு மிக சிறப்பான ஐடிவிங்கெல்லாம் பாராட்டிக்கிட்டு அடிக்கடி கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. டிஎம்கே ஐடிவிங் வந்து இதை மட்டும் செய்யல, பல்வேறு இடங்கள்ல மக்கள் பக்கம் நிற்கிற மக்களுக்கான இயக்கங்கள் மீது அவதூறு பரப்புறதை தான் தன்னோட வேலையாவே வச்சிருக்கு டிஎம்கே ஐடிவிங். நீங்கள் தொடர்ந்து இந்த மே 17 இயக்கத்தின் மேலே பரப்புற அவதூறாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னே அதையும் தாண்டி போனோம்னா இந்த 2.0 கும்பல் டிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் தொடர்ந்து தமிழீழம் குறித்து ஈழம் குறித்து அவதூறை பரப்புறாங்க, மேதக பிரபாகரன் மீது அவதூறு பரப்புறாங்க, அவரை உருவகேலி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள் எல்லாம் போகிற போக்கில் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவதூறு பேசுறது, இழிவா பேசுறது, கேலியா சித்தரிக்கிறது, அவங்க மக்கள் பக்கம் நிற்கிற அவங்கள யாரோ ஒரு கைக்கூலி மாதிரி, பாஜக என்ன சொல்லுமோ கிறிஸ்தவ மிஷினரி கைக்கூலிங்கிற மாதிரி, அதே போல டிஎம்கே ஐடிவிங் இந்த மக்கள் இயக்கங்களை எந்நேரம் சிதைக்கிற வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேல அவதூறு பரப்புற வேலையே செய்யறாங்க. டிஎம்கே ஐடிவிங்க்கு வேலையே இதுதான். அவங்க பாஜகவை எதிர்த்து களம் கண்டதை விட இன்னும் சொல்ல போனா அவங்க பாஜகவை எதிர்த்து பெருசா களம் காணவே இல்லை. சோசியல் மீடியாவில் மக்கள் இயக்கங்களை, பெரியார் இயக்கங்களை, அம்பேத்கரிய இயக்கங்களை, தமிழ் தேசிய இயக்கங்களை குறி வச்சு மட்டும்தான் டிஎம்கே ஐடிவிங் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புதாங்க. காவல்துறையும் அப்படிதான். காவல்துறையும் மக்கள் போராட்டங்கள்ல ஒடுக்க தான் தீவிரம் காட்டுறாங்களே தவிர ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் ஊர்வலத்தில் அந்த கடுமையை காட்டுறதில்லை, ஒரு பாஜக காரன் கூட்டுற கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறது கிடையாது, அவனுக்கு அவ்வளோ கெடுபிடி காட்டுறது கிடையாது, அந்த கூட்டத்துக்கு அவ்வளோ கெடுபிடி காட்டுறது கிடையாது. நந்தினி ஆனந்தன் 2 பேர் அவங்க அப்பா பொண்ணு போயிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கோஷம் போட்டால் அவங்கள கைது பண்ணுறாங்க, அவங்கள அடிக்கடி கைது பண்ணி சிறையில் போட்டுறாங்க. 2 பேர், ஒருத்தர் தனியாலாம் நின்று குரல் கொடுக்குறாங்க, நந்தினி ஆனந்தன்லாம். இப்படி காவல்துறையும் சரி, திமுக ஐடிவிங்கும் சரி, தொடர்ந்து மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத போக்கை தான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு நாளும் பிஜேபி எதிர்த்து களம் காணவே இல்லை. தொடர்ந்து திமுகவை, முதலமைச்சரை ஒரு கும்பல் தவறா வழி நடத்திக்கிட்டே இருக்கு. தப்பான திசையில, மக்கள் பக்கம் வெறுப்பை சம்பாதிக்கிற திசையில திமுகவையும், திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் அப்படியே வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் ரங்கராஜ் பாண்டே அவர்களோட தந்தையார் மறைவுக்கு மறுநாள் போயிட்டு அவங்க வீட்டில் ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்ன தேவை இருக்கு? ரங்கராஜ் பாண்டே ஒரு பத்திரிகையாளர், அதுவும் மார்க்கெட் போன பொய்யா பேசி மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட, மக்கள் பக்கம் நிற்காத ஒரு பத்திரிகையாளர். அவங்க வீட்டில் ஒரு மரணம் நடக்குது, வயசான அவங்க அப்பா இயற்கை மரணம் நடக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாலே அதுவே போதும், இல்லை அதுவே அதிகமானதாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதலும் இரங்கலும் தெரிவிச்சுட்டு வரீங்க. ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், ஒரு கட்சியோட மாநில தலைவர், அவர் ஒன்றும் ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இல்லை,
அவர் ஒரு சின்ன குழுவுக்கு தலைவராக இல்லை, ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருக்காரு, ஒரு அம்பேத்கரியவாதியா இருக்காரு, ஒரு புத்திஸ்டா இருக்காரு, ஏழை மக்களுக்கு உதவுறவராக இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு முகத்தை கொண்ட தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்துக்கு நீங்க அஞ்சலி செலுத்த வரல. எப்படி பாண்டேவோட வீட்டுக்கு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு போய் அவங்க அப்பா பாண்டேக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்களோ, அந்த மாதிரி ஒரு 2 நாள் கழிச்சு போய் நீங்க ஆறுதல் சொல்றீங்க. இதை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? இதுவுமே கூட திரு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை வழிநடத்துற கும்பல் பண்ண வேலையா தான் இருக்கும். எப்படி ரங்கராஜ் பாண்டே வீட்டுக்கு போய் நீங்க ஆறுதல் சொல்லணும்னு வழி நடத்தினாங்களோ, அதே போலதான் 2 நாள் கழிச்சு மக்கள் மனதில் கொஞ்சம் அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு வந்துருங்க, பார்த்துட்டு வந்துருங்க, மக்கள் கொஞ்சம் சமாதானம் அடைய வாய்ப்பு இருக்குன்னு 2 நாள் கழிச்சு போக வச்சிருக்காங்க, மறுநாள் போக வச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் அவர்களையும் தப்பா ஒரு கும்பல் வழி நடத்துறதா தான் நம்ம சந்தேகிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக இந்த ப்ரமோஷன், இந்த விளம்பரப்படுத்துறதுல கொஞ்சம் அதிக நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ. பிரசாந்த் கிஷோர் வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவை இந்த ஐடி விங்கு இதெல்லாம் இந்த மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துறதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறாங்க. விளம்பரம் படுத்தலாம், கவனம் செலுத்தலாம், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அந்த விளம்பரங்களையே கட்சிக்கான மூலதனமா நீங்க நம்புறது அப்படிங்கிறது மிக தவறா போயிடும். ஏன்னா திமுகங்கிறது ஒரு கொள்கை, திமுகங்கிறது ஒரு கொள்கையால அமைஞ்ச கட்சி. திமுகங்கிறது கூட்டணிங்கிறதும் ஒரு கொள்கை கூட்டணி, சும்மா தேர்தல் நேர பேரத்தினால விளைஞ்ச கூட்டணி கிடையாது. அதனால கொள்கை தான் திமுகவுக்கு அடிப்படை, கொள்கையினால் அமைந்த கூட்டணி தான் திமுகவுக்கு அடிப்படை. அதை விட்டுட்டு வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி, விளம்பரப்படுத்துறவங்க வழிகாட்டுதலை மட்டுமே நம்பி கட்சியை எடுத்துட்டு போனா மக்கள் கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை சந்திக்க நேரிடும். இப்பவே வேங்கை வயல், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல காவலர்கள் மீது நீங்க எடுக்காத நடவடிக்கை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் கியூல நின்றுகிட்டு இருக்க உங்க மேல அதிருப்தி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் மனசுல பரவலா அதிருப்தி. வேங்கை வயல் விஷயத்துக்கு இன்ன வரைக்கும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலங்க. அது இன்னும் பெரிய திட்டமிட்ட பெரிய ரொம்ப கிரிமினலால செய்யப்பட்ட ஒரு குற்றமா என்ன? சாதாரண ஜாதி வெறியும் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கவன், அங்க தெருவில் ரோட்ல குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கவன் எவனோ பண்ண ஒரு ஜாதி வெறி செயல் அது. போலீஸ் ரொம்ப சாதாரணமா விசாரிச்சாலே கண்டிப்பா சிக்கிடுவாங்க அந்த குற்றவாளிகள். ஆனாலும் இன்னைய வரைக்கும் ஒருத்தரும் கைது செய்யப்படல வேங்கை வயல்ல. ஏன்? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஆணையம் போட்டீங்க, விசாரிச்சிங்க, வரவேற்கிறோம், வழக்கு நடக்கட்டும், வரவேற்கிறோம். ஆனா நீங்க எடுக்க முடிஞ்ச நடவடிக்கையா அதுல சம்பந்தப்பட்ட துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை, காவலர்களுக்கு மேல என்ன தண்டனை கொடுத்தீங்க? நீங்க தமிழ்நாடு அரசு ஆட்சி மாறிச்சு, உங்களை நம்பணும், எங்களுக்கானவங்கன்னு நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், நீங்களும் கூட அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன? அப்போ நாங்க உங்களை என்னவா நாங்க அணுகிறது? நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அதிமுக பாஜகவுக்கு நேரடி அடிமையா இருக்கு, திமுக மறைமுக அடிமையா இருக்கோ அப்படின்னு சந்தேகிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால தான் டிஎம்கே ஐடி பாஜகவை காப்பாற்றி விட்டுட்டு திமுகவை பலியிட்டு போயிருக்கு தோழர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில். நேர்மையானவர்களை, சமரசமற்ற மக்களுக்காக நிற்கிறவங்களை நீங்கள் உயர் பொறுப்புகளில், அதிகார மட்டங்களில் நியமிக்கும் போது, கட்சி பொறுப்புகளில் நியமிக்கும் போது தான் நீங்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் மாநில சுயாட்சியை முதன்மையாக கொண்டு ஒன்றிய அரசோட ஆதிக்கத்தை எதிர்த்து களமாடி கட்சி நடத்த முடியும், ஆட்சி நடத்த முடியும். எப்படி அதிமுக வெறும் ஊழல்வாதிகளால் நிரம்பிய கட்சியாக இருந்ததுனால இன்னைக்கு பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கோ, அதே போல திமுகவோட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் இல்ல முக்கிய நபர்களும் அந்த மாதிரி ஊழல் விஷயத்துல மாட்டிக்கிட்டு திமுகவும் அப்படி வேற வழி இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்கிற சந்தேகமும் ஏற்படுது. ஏன்னா இவர் அமைச்சர் பொன்முடியெல்லாம் ஒரு டிவி பேட்டியிலே, பழைய பேட்டியிலே சொல்லியிருக்காரு, அவங்களும் சம்பாதிச்சாங்க, நாங்களும் சம்பாதிக்கலன்னு சொல்லலைங்க, ஏதோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி சமரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள, சம்பாதிக்கிறவங்கள, ஊழல்வாதிகளை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு சமரசம் இல்லாத ஆட்சியை, சுயாட்சி கோருகின்ற ஆட்சியை, சுயமரியாதை மிக்க ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை தீவிரமா கொண்டு போயிட முடியுமா அப்படின்னா அது சந்தேகம் தான். இனிமேலாவது மக்கள் போராளிகளுக்கும் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான காவல்துறையா, பாதுகாப்பான அரசா தமிழ்நாடு அரசு இதை திகழணும். இனிமேலாவது கவனம் கொள்ளணும். திமுக ஐடி விங்க கொஞ்சம் தட்டி வைங்க. உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்குறதே திமுக ஐடி விங் தான். மறுபடியும் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும், அவரை இழந்து வாடுற அனைவருக்கும் நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயத்துடன். நன்றி, வணக்கம்.